புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன மகளிர் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மாபெரும் பேரணி நடைபெற்றது. பேரணியை ஜனநாயக மாதர் சங்கத்தின் தேசிய துணைத் தலைவர் தோழர் சுதா சுந்தரராமன் தொடங்கி வைத்தார். பேரணி கம்பன் கலையரங்கத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தை அடைந்தது. தொடர்ந்து அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் மகளிர் தின சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கில் தோழர் செங்கதிர் வரவேற்புரை ஆற்றினார். மகளிர் ஒருங்கிணைப்பு குழுவின் இணை ஒருங்கிணைப்பாளர் தோழர் ராஜலட்சுமி தலைமை தாங்கினார். வழக்கறிஞர் ப. ஹேமாவதி, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் மற்றும் கலைஞர் சங்கம் தமிழ் மாநில குழு அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். தோழர் பொன்னி நன்றியுரை ஆற்றினார். மகளிர் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் பச்சையம்மாள், சுபாஷினி, கலைவாணி, தமிழரசி, அனுஷ்யா, சத்யா, செல்வராணி, சுதா, வள்ளி உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த மகளிர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. நடைபெற்ற நிகழ்ச்சி குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம். இந்த நிகழ்ச்சியானது இன்று மார்ச் 8, 2025 அன்று நடைபெற்றது. இப்படி ஒரு பேரை வாங்கி கொடுத்திருக்காங்க. இதுல முதலமைச்சர் பாண்டிச்சேரியில ஜனத்தொகையெல்லாம் அதிகமா போயிட்டு ஜனங்களுக்கு இருக்கிறதுக்கு நல்ல இடம் இருக்கா, குடி தண்ணீர் நல்லா இருக்கா, போக்குவரத்து கம்மியான காசுல பஸ் ஏற முடியுதா, அதெல்லாம் கவலை இந்த ஜனத்தொகை அதிகப்படுத்துறதுக்கு. எல்லா இடத்துலையும் சாராய கடை இல்லையே அப்படின்ற கவலையில எக்கச்சக்கமா சாராய கடையை அதிகப்படுத்துறதுக்கு புதிய ஆலைகள் இருக்கு. சாராய ஆலைகள் ரோடு எப்படி கிடையாது, சுதேசிமன் கிடையாது. சுதேசிமன்ல பாத்தீங்களா, நாங்க இன்னைக்கு அங்க ஒரு கூட்டம் நடத்தினோம். அந்த மில்ல பார்த்தா ஃபயர் எரியுது. அந்த இருந்த தோழர்களை நினைச்சா கோபம் வருது. ருத்ரம் பழகு என்றார் பாரதியார். கோபம் வருது. அப்படியெல்லாம் இருந்த அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் மூடி கிடக்கு. என்ன ஆளு திறக்க போறாங்க? சாராய ஆளு. நம்ம கேட்டோமா? நமக்கு இன்னும் நிறைய சாராயம் வேணும், ரெஸ்டோபார் வேணும், குடிக்கிறதுக்கான இடம் வேணும், 2 மணி வரைக்கும் அனுமதி வேணும். கேட்டோமா? கூடாது. நாம் எல்லாரும் இன்னைக்கு என்ன சொல்றோம்? அதுக்கு நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம். அதை குறைங்க. முன்னாடி இருந்த கட்டுப்பாடுகள் எங்க வைக்கணும், எங்க வைக்கக்கூடாது, ஸ்கூல்கிட்ட இருக்கக்கூடாது, ரோடுகிட்ட இருக்கக்கூடாது. நாங்கள் ஒரு சர்வே நடத்தினோம். ஒரு பெண் 4 குழு, 5 குழு, 6 அவ்வளவுதான். குழந்தைய ஸ்கூல் அனுப்புவது, வீட்டுக்காரருக்கு உடல்நல சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கொண்டு போறது. உற்சாகமாக